அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 7/2/2025 வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஞானமூர்த்தீஸ்வரர் மற்றும் முத்தாரம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும். தென் தமிழ்நாட்டிலே உள்ள கோடிக்கணக்கான மக்களின் குலதெய்வமாக விளங்குகின்ற முத்தாரம்மன் அற்புதமான ஒரு ஸ்தலம். போன வருஷம் எனக்கு கூட அந்த அம்பாளை தரிசிக்கின்ற பாக்கியம் கிடைத்தது. அப்படி ஒரு சக்தி அந்த அம்பாளுக்கு. தசரா நாட்களிலே அற்புதமாக திருவிழா நடைபெறும். இப்படிப்பட்ட இந்த அற்புதங்கள் நிறைந்த முத்தாரம்மனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நாளை ஏகாதசி விரத நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 25ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று அதிகாலை 1:17 வரை நவமி திதி உள்ளது. இரவு 11:26 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ள நாள். இன்று இரவு 8:41 வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திரம் உள்ள நாள். இன்று இரவு 8:41 வரை மரணயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை உள்ளது. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை மாலை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வேறு வழி இல்லை. அதே மாதிரி சகோதர சகோதரிகளுடன் பிரச்சனை வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அவர்களால் சில செலவுகள் வந்து சேரும். தவிர்க்க முடியாத செலவுகளாக கூட இருக்கக்கூடும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். ஆப்ரேஷனோ சர்ஜரியோ பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் செய்தியெல்லாம் வரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்கள் பணியிலே கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். அதிகாரிகளுடன் இந்த பிரச்சனையும் வேண்டாம். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷப ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் கவலைப்படுறத தவிர்க்கணும். அதனால் தேவையில்லாத மன உளைச்சல் வந்து சேரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளே கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளுடன் சில பிரச்சனைகள் வந்து போகும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. தேவையில்லாத விஷயங்களை அதில் வந்து மனசை செலுத்துறத கண்ட்ரோல் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய நண்பர்கள் அல்லது சக கலைஞர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். வெளிநாட்டிலே டிரைவராக பணிபுரிபவர்கள், அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று உங்களுக்கு நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மிதுன ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு மனக்கசப்பு தர்ற மாதிரி இருக்கும். வேறு வழியில் ஆக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலை உள்ள நாளாக இந்த நாள் இருக்கும். பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆர்த்தோ
சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்கள், அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். ஹெச்ஆராக இருப்பவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. விவசாயிகளுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. பயணங்கள் இனிமையாக இருக்கும். புது நட்புகள் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானை நீங்கள் செந்தூரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திரன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். குறிப்பாக திருமணம், விவாகம், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வரன்கள் விஷயத்தில் சிலருக்கு நல்ல செய்தி உண்டு. அதே மாதிரி விவாகரத்து, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த தீர்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய நாள். அதே மாதிரி அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, கவுன்சிலிங்களாக இருக்கலாம், அது சம்மந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சிலருக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வரும், பயன்படுத்திக்கிங்க. குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை. மாணவர்கள் படிப்பிலே அக்கறை செலுத்த வேண்டிய நாள். நல்ல செய்திகள் சிலருக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்மராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில், ஃபைல் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். காய்ச்சல், சளி, ஜுரம், அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், டெர்மட்டாலஜி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியிலே நல்ல கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லா சிந்தனையெல்லாம் தவிர்க்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை நீங்கள் திருமுறை பதிகம்பாடி வழிபடுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புது கடன் வாங்குறதையோ, கடனுக்காக மேலே இன்னொரு கடனை வாங்குறதையோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, லாபம் குறைவாக கிடைக்கும், அல்லது சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. மாணவர்களுக்கு நன்மையான நாள். காதலர்களுக்கிடையே நல்ல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் விஷயத்திலும் கவனம் தேவை. அவர்களால் சில தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகள் அல்லது அவப்பெயர்லாம் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக இருக்கும், இல்லை அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவி நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், அதே மாதிரி லேபரட்டரியில் வேலை செய்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். அதே மாதிரி மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்,
இவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி தம்பதிகள், கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்திலே அதுக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், கவனமாக இருக்கணும். கர்ப்பிணிகளும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு எதிர்பார்த்த திறமை கிடைக்காது, குறைவாக இருக்கும். வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்கள், உங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆடிட்டராக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். தம்பதிகளிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிரிந்த தம்பதியினர் குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி திரும்ப ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியை ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி மறுமணம், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜோ இதுக்கெல்லாம் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல வரன் சிலருக்கு அமையும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. மாலை நேரத்தின் பின்னர் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வண்டி ஓட்டுறது, வாகனம் ஓட்டுறது, ஓவர் ஸ்பீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை நீங்கள் வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. தனுசு ராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய நாள். கல்யாணத்துக்காக, திருமணத்துக்காக, விவாகத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு அது சம்பந்தமான முயற்சியிலே சில தடை தாமதங்கள் வரும். உங்கள் சுயஜாதகத்தை பாருங்கள். உங்கள் சுயஜாதகத்திலே தோஷங்கள் ஜாஸ்தியாக இருந்தால் அதற்குரிய பரிகாரம் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் அல்லது நவகிரக ஹோமத்தையும் ரெண்டையும் சேர்த்து பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். சீக்கிரமே நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை நீங்கள் சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக நடக்குமான்னு எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. பெண்டிங்காக இருந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. தம்பதிகளிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஈகோ பார்க்காம சண்டை போடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குழந்தைகள், பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாஸ்போர்ட், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இது மாதிரி வெளிநாட்டில் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ராஜராஜேஸ்வரி அம்பாளை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அல்லது மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கும்பராசி என்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகள்லையும் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். நண்பர்களால் சில தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு மாணவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், பேட்டன்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு, வேறு நல்ல வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக உள்ளது.
மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தம்பதிகள் உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க, தேவையில்லாமல் அது பெருசாக்க வேண்டாம். 3ஆம் நபர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. காதலர்களுக்கிடையே அந்யோன்யமான நாள், எதிர்பார்த்த நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூழ்னி துர்க்கை வழிபாடு. சூழ்னி துர்க்கையை நீங்கள் 2 சுத்தமான நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சுக்கிர பகவானை உச்சமாக கொண்ட மீனராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். அதே மாதிரி விற்காமல் இருக்கின்ற இடங்களோ அல்லது வீடோ, ஃப்ளாட்டோ, அப்பார்ட்மெண்ட்டோ இதெல்லாம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அப்படி நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கிங்க. அரசு அல்லது அரசாங்கம், கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. அட்வொகேட்டாக இருப்பவர்கள், வக்கீலாக இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். அதே மாதிரி கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு, வேறு வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள், ஹார்ட், கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் அனுகூலமான பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன ஷட்கம் ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.